கைஸ் சுவையான கம்போடு எப்படி செய்யறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள்: கம்பு ஒரு 2 டம்ளர் எடுத்து நைட்டே ஊற வச்சுட்டேன் கைஸ். அது கூடவே 2 ஸ்பூன் பச்சை பயிரையும் நைட்டே ஊற வச்சுட்டேன். கடலை பருப்பு மட்டும் காலையில் எழுந்த உடனே ஒரு 2 ஸ்பூன் போட்டு ஊற வச்சேன். அது கூட 2 வரமிளகா ஆட் பண்ணி இப்போ இது நாலுத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க அது மொத்தத்தையும் உள்ளே போட்டு மூடி அரைச்சி பார்க்கலாம். மூடிட்டு அரைச்சி அறியவே இல்லை கைஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க, அப்போ தான் அறியும். போட்டிங்களா? நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் கைஸ். இப்போ அதில் நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கைஸ். அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கைஸ். அதுக்கு அடுத்தது நறுக்க வச்ச வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கோங்க கைஸ். அதில் அது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க கைஸ். அப்புறம் கொத்தமல்லி கைஸ், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இஞ்சையும் பச்சை மிளகா சீரகம் போட்டு நல்லா ஆட் பண்ணிக்கலாம் கைஸ். மாவு நல்லா கெட்டி பதத்துக்கு வரையும் ஆட் பண்ணிக்கலாம் கைஸ். அப்போ தான் நல்லா முறுமுறுன்னு வரும். நல்லா கட்டி எண்ணெயில் போட்டோம் கைஸ். எண்ணெய் நல்லா கொதிச்சோன்னே நம்ம தட்டி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம பார்த்துக்கணும். கருகவும் கூடாது, ரொம்ப வேகமே இருக்கக்கூடாது. அப்படி சாப்பிட்டா தான் உடம்புக்கு நல்லது கைஸ். பாருங்கள் கைஸ், எவ்வளோ முறுமுறுன்னு வந்துச்சு. இங்கே பார்த்தீங்களா? இந்த பதத்துக்கு வர வரையும் நம்ம இதை பண்ணோம் கைஸ். பானிபூரி அதெல்லாம் சாப்பிட்டதை விட்டு இதுமாரி ஹெல்த்தியான ஃபுட்டாக வீட்டிலே செஞ்சு சாப்பிடுங்க கைஸ். பாய் பாய்.